வணக்கம். இது கோவின் ப்ளூ டெராட். நீங்கள் 1ஆம் தேதி 10ஆம் தேதி 19ஆம் தேதி 28ஆம் தேதியில் பிறந்தவர்களுக்கு தான் இந்த வீடியோ. இது எந்த குரூப் வீடியோவும் இல்லை, அதை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. பிறந்த தேதியை வைத்து நீங்கள் இந்த வீடியோவை கிளிக் பண்ணி பாருங்கள். இங்கே டெரோ செய்திகள் இருக்காங்க, ஷஃபிள் பண்ணி எடுக்க போகிறோம். அதன் பிறகு 2 ஆரக்கிள் செய்திகளும் உங்களுக்காக காத்துட்டு இருக்கிறாங்க, அவர்களையும் நம்ம ஷஃபிள் பண்ணி எடுக்க போகிறோம். ஞாபகத்தில் வச்சுக்கோங்க, இது ஒரு பொதுவான வாசிப்பு. சரி, டெரோ செய்திகளை நம்ம வைத்து இப்போ நம்ம கேட்போம். 1ஆம் தேதி 10ஆம் தேதி 28ஆம் தேதி 1, 10, 19, 28ஆம் தேதிகளில் பிறந்தவர்களுக்கு டெரோ செய்திகள் என்ன சொல்ல விரும்புகிறாங்க, அவர்களுக்கு என்ன செய்தி 1, 10, 19, 28 இவர்களுக்கு என்ன செய்தி சொல்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். 2 செய்திகள் உங்களுக்கு வந்திருக்கிறாங்க. முதல் செய்தி உங்களுக்கு பேஜ் ஆஃப் ஸ்வார்ட்ஸ். வாவ், பேஜ் ஆஃப் ஸ்வார்ட்ஸை வைத்து பார்க்கும் பொழுது இப்போது உங்களை நோக்கி ஏதாவது ஒரு நல்ல செய்தி வரலாம், அல்லது நீங்கள் இப்போ யாருக்கிட்டையோ அது பேச போகிறீங்க. there is a communication coming அப்படிங்கிறத சொல்கிறாங்க. பட் இது எப்படி இருக்குது அப்படின்னா, ஒரு புது நபர், உங்களுக்கு இந்த நபரை பற்றி எதுவும் பெருசாக தெரியலை, நீங்கள் இவங்கக்கிட்ட பழகினதில்லை, ஆனால் இப்போது அந்த புது நபரோட நீங்கள் இப்போ மனம் விட்டு பேச போகிறீங்க. அவர்களும் உங்ககிட்ட மனம் விட்டு பேசுறதுக்காக தயாராக இருக்கிறாங்க அப்படிங்கிறதையும் சொல்கிறாங்க. 2வது செய்தி பேஜ் ஆஃப் ஸ்வார்ட்ஸ். நீங்கள் இப்போ ஏதாவது ஒரு விஷயம் தொடங்க இருக்கிறீங்க, ஒரு திட்டத்தோடு இருக்கிறீங்க, புது திட்டம், புது விஷயம், ஒரு புது ஐடியா அது உங்களுக்கு இருக்குது அப்படின்னாலும் அதுவும் இப்போ நீங்கள் தொடங்க இருக்கிறதாக இங்கே சொல்கிறாங்க. ஸோ இது ஒரு நல்ல அழகான தொடக்கம். 2வது செய்தி 6 ஆஃப் ஸ்வார்ட்ஸ் வந்திருக்கிறாங்க. அப்போ 6 ஆஃப் ஸ்வார்ட்ஸை வைத்து பார்க்கும் பொழுது குறிப்பிட்ட இந்த 1, 10, 19, 28ஆம் தேதியில் பிறந்தவர்கள், நீங்கள் இப்பொழுது உங்கள் சொந்த ஊரில் இல்லை. அப்போ சில பேர் வெளியூரில் இருக்கிறீங்க, இப்போ ஒரு வேறு வீட்டுக்கு போகிறது, இருக்கிற வீட்டையே புதுப்பிக்கிறது, இந்த மாதிரியான ஒரு விஷயத்தையும் சொல்கிறாங்க. பட் என்ன இருந்தாலும் சரி, அது ஒரு புது உத்தியோகமோ, புது ஆஃபீஸோ, வேறு ஒரு ஊரோ, புது வீடோ, எது இருந்தாலும் சரி, இப்பொழுது ஒரு அமைதி. நான் எல்லாத்துல இருந்துங்க, நான் அமைதியாக சாந்தமாக விலகி வந்துட்டேன், எனக்கு போதும் அப்படிங்கிறது தான் இவங்க சொல்கிறாங்க. இது பார்க்குறதுக்கு ரொம்ப சங்கடமான ஒரு விஷயமா இருக்கும் கிடையாது. 6 ஆஃப் ஸ்வார்ட்ஸ் இஸ் ஆல் அபவுட் யூ ஆர் மூவிங் ஆன் ஃப்ரம் ரொம்ப அதே தான், ஒரு விஷயத்துலேருந்து நீங்கள் ரொம்ப அமைதியாக சாந்தமாக விலகி போகிறீங்க. போதுங்க, இருந்த பிரச்சனை போதும், இருந்த தலைவலி போதும், அது என்னை விட்டு விலகிடுச்சோ இல்லையோ, நான் அதை விட்டு விலகி வந்துட்டேங்க. இப்போ நான் ரொம்ப அமைதியான ஒரு நிகழ்வில் இருக்கேன், சூழ்நிலையில் இருக்கேன் அப்படிங்கிறது தான் இந்த 6 ஆஃப் ஸ்வார்ட்ஸ். அப்படி நீங்கள் இன்னும் இந்த சக்தியில் இல்லை, இஃப் யூ நாட் இன் திஸ் எனர்ஜி yet, அப்போ நீங்கள் கூடிய சீக்கிரத்தில் அதில் வந்துடுவீங்க. அந்த மாதிரியான ஒரு அமைதியான ஒரு சூழல் உங்கள் வாழ்க்கைகள் நடக்கும். 1, 10, 19, 28. சரி, அதன் பிறகு ஆரக்கிள் செய்திகள். ஆரக்கிள் செய்திகள் மூலமாக 1, 10, 19, 28ஆம் தேதிகளில் பிறந்தவர்களுக்கு இவர்களுக்கு என்ன செய்தி சொல்ல விரும்புகிறாங்க இவங்க அப்படிங்கிறதையும் நம்ம பார்ப்போம். இங்கே ஒரு செய்தி உங்களுக்கு வந்திருக்கிறாங்க. ரிவல்ரி. இது ரிவல்ரி ஆர் எல்ஸ் இஸ் ரைவல்ரி. ரிவல்ரி அப்படிங்கிறது அதே தான், நான் முன்னாடியே சொன்னது போல் 6 ஆஃப் ஸ்வார்ட்ஸ். அப்போ ஏதேனும் சண்டை சச்சரவுகள், யார் என்னன்னே தெரியாது, என்கிட்ட தான் பிரச்சனை பண்ணுவாங்க, என்கிட்ட தான் பிரச்சனையை சொல்லி இன்னும் பிரச்சனையை பெருசாக்குவாங்க. அது ஏனே எனக்கு தெரியலங்க. ஸோ ரிவல்ரி அல்லது ரைவல்ரி, இட் கேன் பி எனிதிங். இதிலிருந்து நீங்கள் விலகி தான் வரீங்க. ஆமாங்க, நானே எல்லாத்துலேருந்து விட்டு கொடுத்து நான் விலகி இதிலிருந்து வந்துட்டேன். பட் நீங்கள் என்ன விலகி போய் அமைதியான ஒரு சூழலை நீங்கள் தாண்டி போனாலும், பேஜ் ஆஃப் ஸ்வார்ட்ஸ் இஸ் ஆல் அபவுட் ஒரு அழகான புது தொடக்கம் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு. அப்போ முன்ன பின்ன தெரியாதவர்கள் நீங்கள் சந்திக்க இருப்பீங்க, இருவரும் பேச இருப்பீங்க, புது ஆஃபீஸாக இருக்கும், புது வீடு, புது ஊர், புதுசாக ஒரு திட்டம், புது ஐடியாஸ், அதை வைத்து நீங்கள் ஏதோ ஒரு விஷயத்தை புதுசாக தொடங்க இருக்கிறீங்க அப்படிங்கிறது இவங்கள் அனைவரும் சொல்கிறாங்க. கடைசியாக பிரபஞ்சம் செய்தி உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு, அவர்களும் நம்ம பார்த்துருவோம். 1, 10, 19, 28ஆம் தேதிகளில் பிறந்தவர்களுக்கு பிரபஞ்சம் என்ன செய்தி சொல்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். உங்களுக்கு ஒரு செய்தி வந்திருக்கிறாங்க.
இங்கே லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸ் அதே தாங்க. இதுக்கு மேலே நான் என்னங்க சொல்ல போகிறேன். அப்போ என்னென்னலாம் உங்களுக்கு அனுபவம் இந்த இந்த ரிவல்ட்ரி ஒரு ரைவல்ட்ரி, அது சில ஊரில் ரிவல்ட்ரி, சில ஊரில் இது ரைவல்ட்ரி. ஸோ இது எப்படி இருக்குது அப்படின்னா லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸை வைத்து பார்க்கும் பொழுது அதே தான். என்னென்னலாம் அனுபவம் எனக்கு கொடுத்துச்சு தெரியுங்களா, இந்த 6 of Swords. அந்த அனுபவத்தெல்லாம் நான் அதுதான் இந்த வெளிச்சம், இந்த விளக்கு அவங்க பிடிச்சிருக்காங்க. இது வந்து பார்க்கும் பொழுது டெரோவில் ஹெர்மிட் இஸ் ஆல் அபவுட் செல்ஃப் ரிஃப்ளெக்ஷன். தனிமையில் நான் இருந்தாலும் கூட ஐ எம் ரெடி, நான் தயாராக இருக்கேன். நான் இப்போ என்ன என் வாழ்க்கையில் தொடங்கி இருக்கிறேனோ அதுக்கு நான் தயாராக இருக்கிறேன் அப்படிங்கிறது தான் இவர்கள் நாள் வருமே சொல்கிறாங்க. அண்ட் லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படிங்கிறது பிரபஞ்சம் செய்து என்ன சொல்கிறாங்கன்னா, அனுபவத்தெல்லாம் சேகரிச்சுக்கிட்ட அதுதான் உன்னுடைய ஞானம். அந்த ஞானத்தை வைத்து உன்னுடைய அடுத்த பகுதி வாழ்க்கையை, புது தொடக்கத்தை நீ ஆரோக்கியமாக தொடங்கலாம் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. இது ஒரு பொதுவான வாசிப்பு. நான் உங்களை அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். இது கோவின் ப்ளூ டெராட். நீங்கள் 2ஆம் தேதி, 11ஆம் தேதி, 20ஆம் தேதி, 29ஆம் தேதியில் பிறந்தவர்கள். இங்கே டெராஸ் செய்திகள் இருக்கிறாங்க. இது வந்து குரூப் ரீடிங்ஸ்லாம் கிடையாதுங்க. உங்கள் பிறந்த தேதியை வைத்து நீங்கள் கிளிக் பண்ணி பார்க்கலாம். இங்கே இது வந்து ஒரு பொதுவான வாசிப்பு. அதையும் நீங்கள் ஞாபகத்தில் வச்சுட்டு இந்த வீடியோ பாருங்கள். டெரோக்கு பிறகு ஆரக்கிள் செய்திகளும் உங்களுக்காக காத்துட்டு இருக்கிறாங்க. அவர்களும் உங்களுக்கு ஒரு செய்தியும் சொல்ல இருக்கிறாங்க. சரி, டெரோ செய்திகள் மூலமாக 2ஆம் தேதி, 11ஆம் தேதி, 20, 20ஆம் தேதி, 29ஆம் தேதிகளில் பிறந்தவர்களுக்கு என்ன செய்தி? 2, 11, 20 and 29 இந்த தேதிகளில் பிறந்தவர்களுக்கு என்ன செய்தி சொல்கிறாங்க டெரோ அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். சரி, வந்திருக்கிறாங்க 2 செய்திகள். முதல் செய்தி உங்களுக்கு 8 of Pentacles. அடேங்கப்பா, 8 of Pentacles அப்படிங்கிறது ஹார்ட் ஒர்க். ஒரே செய்தியில் சொல்லி முடிக்கணும்னா ஹார்ட் ஒர்க். ரொம்ப சீரான முயற்சி, சீரான பயிற்சிகள் இதெல்லாம் இருந்ததுன்னா சாதிக்க வேண்டியது நீங்கள் கண்டிப்பாக சாதிப்பீர்கள். இந்த 2ஆவது தேதியில் பிறந்தவர்கள், 2, 11, 20, 29 பிறந்தவர்கள், நீங்கள் பொதுவாகவே ரொம்ப ஆழமான யோசனையிலேயே தான் இருப்பீங்க. அது உங்களுடைய இயற்கை. அந்த 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 நம்பரோட இயற்கையே அப்படி தான். ரொம்ப ஓவர் திங்கிங், ஆழமான ஒரு யோசனையிலேயே இருப்பீங்க. ஸோ என்ன இருந்தாலும் சரி, 8 of Pentacles அப்படிங்கிறது சீரான ஒரு முயற்சி, ஹார்ட் ஒர்க் உங்ககிட்ட இருக்குது. அதை நீங்கள் பண்ணுறீங்க. ஆமாங்க, நான் ரொம்ப ஹார்ட் ஒர்க்கு, அண்ட் எது இருந்தாலும் நான் அலட்சியப்படுத்திட மாட்டேன், எது இருந்தாலும் நான் ரொம்ப ஆழமாக யோசித்து தான் ஒரு விஷயத்தை செய்வேன் அப்படிங்கிறது 8 of Pentacles வந்து வளர்ச்சி, வெற்றி, லாபம், அங்கீகாரம் அப்படிங்கிறத இங்கே சொல்கிறாங்க. 2ஆவது செய்தியை நம்ம பார்த்துருவோம், தி மெஜிஷியன். வாவ், வாழ்த்துக்கள். அப்போ மெஜிஷியன் அப்படின்னு சொல்லும் பொழுது குறிப்பிட்டவர்கள் இந்த 2, 11, 20, 29 இந்த தேதிகளை பிறந்தவர்கள். நீங்கள் முன்னாடி சொன்ன இல்லையா, அங்கீகாரம். அப்போ குறிப்பிட்டவர்களுக்கு அங்கீகாரம் கிடைக்கிறது நிச்சயம். அது வந்து ஒரு ப்ரொமோஷனாக இருக்கலாம், ஒரு பாராட்டாக இருக்கலாம், சம்பள உயர்வாக இருக்கலாம், போனஸாக இருக்கலாம். அந்த மாதிரியும் இங்கே சொல்கிறாங்க. நீங்கள் ஒரு தொழில் இப்பொழுது ஆரம்பிக்க போகிறீங்க அப்படின்னா கான்சிஸ்டன்சி இஸ் த கீ. இந்த விடாமுயற்சியும் சீரான முயற்சி மட்டும் உங்களுக்கு இருந்ததுன்னா கண்டிப்பாக நீங்கள் வெற்றி அடைவீர்கள். லாபத்தையும் பார்ப்பீங்க. இது லாபம் மட்டும் இல்லைங்க, அங்கீகாரமும் உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் செய்கிற எதுவாக இருந்தாலும் பார்ப்பவர்களே வந்து உங்களுக்கு மரியாதை கொடுத்து இன்னும் உங்களுக்கு கொஞ்சம் வேலை கொடுப்பாங்க. எனக்கும் இதை பண்ணி கொடுக்குறியா, நான் உனக்கு இன்னும் மேலும் சம்பளம் போட்டு தரேன், காசு தரேன். இந்த மாதிரியான விஷயமும் இங்கே நடக்க இருக்குது அப்படிங்கிறத சொல்கிறாங்க. கடைசி செய்தி வந்து எல்லாருக்கும் சொல்லப்படலை, குறிப்பிட்டவர்களுக்கு. நீங்கள் விருப்பப்பட்ட ஒரு உத்தியோகமாக இருக்கலாம், விருப்பப்பட்ட ஒரு தொழில், நான் இந்த மாதிரி ஒரு தொழில் ஒன்று ஆரம்பிக்கணும், நான் ரொம்ப ஆசைப்படுறேங்க அப்படிங்கிறதும் த மெஜிஷியன். உன்னால் முடியாதது எதுவுமே இல்லை, நீ நினச்சா இதை சாதிக்கலாம், நீ நினச்சா இதை ஆரம்பிக்கலாம் அப்படிங்கிறது தான் த மெஜிஷியன். ரொம்ப ஆரோக்கியமான ஒரு வாசிப்பு. வாழ்த்துக்கள். கடைசியாக ஆரக்கிளையும் கேட்டுருவோம். 2, 11, 20 and 29 இவர்களுக்கு என்ன ஆரக்கிள் செய்திகள் சொல்ல இருக்கிறாங்க. சில நேரத்தில் ஆரக்கிள் வந்து நமக்கு ஒரு எச்சரிக்கை கூட சொல்லுவாங்க.
ஆசீர்வாதமாக கூட இருக்கும், இல்லைன்னா ஒரு செய்தியாக கூட இருக்கலாம். கேட்போம், பார்க்கலாம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு. ஸ்டே ஆன் டார்கெட். அதே தாங்க. அப்போ அதே செய்தி தானங்க இதுவும். இதுக்கு மேலே நான் என்னங்க சொல்ல போடுறேன்? ஃபோக்கஸ்டாக இருக்கிறது. கன்சிஸ்டன்சி இஸ் த கீ. சீரான முயற்சி வேணும், விடாமுயற்சி, ஹார்ட் ஒர்க். ஒரு விஷயத்தில் இறங்கிட்டியா அதில் மட்டும் நீ கவனமாக இரு, உன்னால் வெற்றி அடைய முடியும் அப்படிங்கிறது தான் ஸ்டே ஆன் டார்கெட். வாழ்த்துக்கள். கடைசியாக பிரபஞ்சமும் உங்களுக்கு ஒரு செய்தி சொல்ல இருக்கிறாங்க, அவர்களையும் கேட்டுருவோம். 2/11/20 பிறந்தவர்களுக்கு 2/11/20 தேதிகள் பிறந்தவர்களுக்கு பிரபஞ்சம் என்ன செய்தி சொல்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். உங்களுக்கு ஒரு முதல் செய்தி வந்திருக்கிறாங்க. சில நேரத்தில் இது ஒரு எச்சரிக்கையாக இருக்கலாம் அல்லது ஆசீர்வாதமாகவும் அமையலாம். ஃப்ரெண்ட்ஷிப் அண்ட் யூனியன். அடேங்கப்பா, மிகவும் அருமையான ஒரு வாசிப்புங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இதை படிக்கும் பொழுது. ஏன்னா நான் சொன்னேன் இல்லையா, மற்றவர்கள் உங்களை கவனிக்கிறாங்க. நீங்கள் போடுற எல்லா முயற்சிகளும் மற்றவர்கள் பார்த்து சூப்பராக பண்ணிட்டியே, எனக்கும் பண்ணித்தரியா, நான் உனக்கு மேலும் சம்பளம் போட்டு கொடுக்குறேன். அது மட்டும் இல்லாமல் ஃப்ரெண்ட்ஷிப் அண்ட் யூனியன். அவர்களும் உங்கள் கூட நீங்கள் அவர்களுக்காக வேலை செய்கிறது, அவர்கள் உங்களுக்கு இன்னும் மேலும் சம்பளம் போட்டு கொடுக்குறதோ காசு கொடுக்குறதோ, இது ஒரு அழகான நட்பு மட்டும் இல்லாமல் இது நீங்கள் என்ன தொடங்க இருக்கிறீங்க, தொழிலோ புதுசாக எடுத்து படிக்கிற படிப்போ புது உத்தியோகமோ என்ன இருந்தாலும் சரி, நீங்கள் ஆரம்பிக்கிற ஒரு விஷயம், இது அனைத்தும் அழகாக கைகூடும் அப்படிங்கிறது பிரபஞ்சத்தின் ஆசீர்வாதம். வாழ்த்துக்கள். இது ஒரு பொதுவான வாசிப்புங்க. நான் உங்களை அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். இது கோவின் ப்ளூ டெராட். நீங்கள் 3ஆம் தேதி 12ஆம் தேதி 21 30ஆம் தேதிகள் பிறந்தவர்கள். இது குரூப்லாம் கிடையாதுங்க. நீங்கள் பிறந்த தேதியை வைத்து நீங்கள் அந்த கிளிக் பண்ணி நீங்கள் கேட்கலாம். டெரா செய்திகளை ஷஃபிள் பண்ணி எடுக்க போகிறோம். அதன் பிறகு ஆரக்கல் செய்திகளும் காத்துக்கிட்டு இருக்காங்க. ஞாபகத்தில் வச்சுக்கோங்க, இது ஒரு பொதுவான வாசிப்பு. சரி, 3ஆம் தேதி 12ஆம் தேதி 21ஆம் தேதி 30ஆம் தேதிகள் பிறந்தவர்களுக்கு டெரா என்ன செய்தி சொல்கிறாங்க அப்படிங்கிறதுல முதல் செய்தி உங்களுக்கு வந்திருக்கிறாங்க. நம்ம இன்னும் ஒரு செய்தி உங்களுக்கு எடுக்க போகிறோம். அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். முதல் செய்தி உங்களுக்கு 8 of cups. 8 of cups அப்படிங்கிறது குறிப்பிட்ட 2 செய்திகள் இங்கே சொல்ல வராங்க. எல்லாம் இருக்குது, எல்லாத்தையும் விட்டுட்டு கொஞ்ச நாளைக்கு அதிலிருந்து விலகி நீங்கள் ஒரு ஓய்வுக்காக போகிறீங்க. அந்த ஓய்வு ஒரு ஆரோக்கியமான ஓய்வாகத்தான் இங்கே சொல்லப்படுது. இது ஒன்று. இரண்டாவது, இந்த 3, 12, 21, 30ஆம் தேதிகளில் பிறந்தவர்கள் 8 of cups வைத்து பார்க்கும் பொழுது நீங்கள் ஒரு பரிக்ராம், யாத்திரை, கோயில் ஸ்தலங்களுக்கு போகணும் அப்படிங்கிறதையும் இங்கே சொல்கிறாங்க. சில பேர் இதுக்கு ஆமாங்க, நான் ஆசைப்படுறேன், நான் இந்த கோயிலுக்கு போகணும், நான் இந்த மாதிரி ஒரு வேண்டுதல் வச்சுருக்கேன், அதுக்காக நீங்கள் போகணும் அப்படிங்கிறதும் இங்கே சொல்ல வராங்க. இது ஒரு செய்தி. பட் 8 of cups அப்படிங்கிறது, எனக்கு எல்லாம் இருந்தோம், நான் இதிலேருந்து கொஞ்ச நாள் ஓய்வு எடுக்க போகிறேன் அப்படிங்கிறது எல்லாத்தையும் விட்டுட்டு நீங்கள் ஒரு இடத்துக்கு போகிறதாக சொல்லப்படுது. ஆனால் அது மிகவும் ஆரோக்கியமானதாகத்தான் இங்கே சொல்கிறாங்க. இரண்டாவது செய்தியை நம்ம பார்த்துருவோம். வாவ், 8 of wands. என்ன ஒரு அழகான ஒற்றுமை. நீங்கள் பார்த்தீங்கன்னா இதுவும் 8, இதுவும் 8, 88. அப்போ நல்ல ஒரு செய்தி தாங்க இது. ரொம்ப ரொம்ப ஆரோக்கியமான ஒரு செய்தியாகத்தான் இருக்குது. அப்போ நீங்கள் விட்டு எந்த ஒரு விஷயத்தில் நீங்கள் போனாலும் சரி, அல்லது அது ஆரோக்கியமானது அப்படிங்கிறது என்னால் உறுதியாக சொல்ல முடியுங்கன்னா, உங்களுடைய அடுத்த செய்தி 8 of wands. ஒரு நல்ல செய்தி உங்களை நோக்கி வருது. அல்லது நீங்கள் போகிற இடத்துல நீங்கள் ஒரு ஓய்வுக்கு போகிறீங்க இல்லையா, ஆரோக்கியமான ஒரு ஓய்வுக்கு போகும் பொழுது அங்கே உங்களுக்கு நல்ல செய்திகளோ, சில பேருக்கு நல்ல வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் யார்கிட்டயாவது ஏதாவது பேசிக்கிட்டு இருப்பீங்க, அதன் மூலியமாக நல்ல நட்பு கிடைக்கிறது. அந்த மாதிரியும் இங்கே சொல்கிறாங்க. நான் முன்னாடியே சொன்னேன் இல்லையா, நீங்கள் ஒரு பயணத்தை நோக்கி போக போகிறீங்க. அந்த பயணம் ஒரு ஆன்மீக பயணமாக இருக்கலாம், அல்லது எனக்கு எல்லாம் இருக்குங்க, ஆனால் என் மனசுக்கு கொஞ்சம் நிம்மதி வேணுங்கிறதுக்காக நான் ஒரு ஆரோக்கியமான ஒரு தனிமையை நோக்கி போகிறது. அதுதான் இந்த 8 of wands. பிகாஸ் 8 of wands also talks about a travel, பயணம். ஆனால் அது மிகவும் ஆரோக்கியமான பயணம். அதே போல் அங்கே நீங்கள் போகும் பொழுது உங்களை நோக்கி நல்ல செய்திகள் வர்றது, ஒரு நல்ல நட்பு உருவாகிறதும் இங்கே இருவருமே சொல்கிறாங்க. இது மிகவும் நேர்மறையான ஒரு செய்தி தான். அதுலேயும் 8 and 8 அப்படிங்கிறது ஒரு ஏஞ்சலிக் நம்பர். அப்போ ரொம்ப ஒரு ஆசீர்வாதமான ஒரு செய்தி தான்.
சரி, ஆரக்கிள் செய்திகள் மூலமாக உங்களுக்கு என்ன செய்தி சொல்கிறாங்க? 3/12/21/30 பிறந்தவர்களுக்கு என்ன செய்தி ஆரக்கிள் செய்திகள் சொல்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். 3/12/21/30 தேதிகளில் பிறந்தவர்களுக்கு என்ன செய்தி சொல்கிறாங்க அப்படிங்கிறது ஆல் அக்கார்டிங் டு பிளான். அதே தான், இது ரொம்ப ஆன்மீக செய்தியாகத்தான் அவங்க சொல்லிக்கிட்டே இருக்காங்க. ஒரு ஆன்மீக இது ஒரு 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 தனிமையில் இருந்தாலும் கூட நீங்கள் ஏதோ ஒரு சக்தி கூட தான் நீங்கள் இருக்கிறீங்க, யாரும் உன்னை கைவிடலை அப்படிங்கிற மாதிரியும் ஒரு செய்தி இங்கே சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. நான் அதையும் உங்களோட நான் சொல்லிக்கிறேன். அண்ட் ஆல் அக்கார்டிங் டு பிளான். நீங்கள் என்ன நினைச்சாலும் சரி, எது நடக்கணுமோ அதுதான் நடக்கும். நீங்கள் என்ன நடக்காது இது நடக்கும்னு போட்டு குழப்பிக்கிட்டாலும் சரி, இது அமையுமா அமையாதான்னு சந்தேகத்தில் இருந்தாலும் சரி, என்ன நடக்கணும்னு இருக்கோ அந்த திட்டங்கள் படியே அனைத்தும் நடக்கும். நம்புங்க. கடைசியாக பிரபஞ்சம் உங்களுக்கு ஒரு செய்தி சொல்ல இருக்கிறாங்க. ஏன்னா ஆல் அக்கார்டிங் டு பிளான் அப்படிங்கிறது ஏற்கனவே அனைத்தும் திட்டம் போட்டு வச்சாச்சு. இப்போ நீங்கள் போய் அதை களைச்சி விட்றதோ, நீங்கள் போய் அதை போய் என்னன்னு போய் இது நடக்குமா நடக்காதான்னு சந்தேகத்தில் இருந்தாலும் கூட ஒன்றும் அங்கே அசையாது. ஏன்னா அனைத்தும் நடக்கிறது, நடக்க போகுது, அமையிறது அனைத்தும் அமைய போகுது, உங்களுக்கு வர வேண்டியது அனைத்தும் வரும் அப்படிங்கிறத இங்கே சொல்கிறாங்க. கடைசியாக பிரபஞ்சம் என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம். 3/12/21/30 இந்த தேதிகளில் பிறந்தவர்களுக்கு பிரபஞ்சம் என்ன செய்தி சொல்கிறாங்க, பிரபஞ்சம் உங்களுக்கு என்ன செய்தி சொல்கிறாங்க உங்களுக்கு பார்க்கலாம். முதல் செய்தி உங்களுக்கு வந்திருக்கிறாங்க. பிரபஞ்சம் உங்களுக்கு கட் த கார்ட்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. கட் த கார்ட்ஸ் அப்படிங்கிறது அதே தான். அப்போ நான் ஃபர்ஸ்ட் ஒரு செய்தி சொல்லியிருந்தேன் இல்லையா, நீங்கள் உங்களுக்கு எல்லாம் இருக்குது, அதுலேருந்து நீங்கள் விலகி போகிறீங்க. அப்போ ஏதோ ஒரு மனக்குழப்பமாக இருக்கலாம், மன வேதனையாக இருக்கலாம், அதெல்லாம் நீ போட்டு எதையும் குழப்பிக்காத. கட் த கார்ட்ஸ் இஸ் ஆல் அபவுட் உன்னுடைய நிம்மதியை இழக்கிற மாதிரி எந்த ஒரு சூழ்நிலையாக இருந்தாலும் அதிலிருந்து நீ விலகி போகிறதே நல்லது அப்படிங்கிறது தான் அந்த கட் த கார்ட்ஸ். பிகாஸ் 8 ஆஃப் கப்ஸையும் கட் த கார்ட்ஸை வைத்து பார்க்கும் பொழுது நான் முதல் செய்தியே சொன்னேன், எனக்கு எல்லாம் இருக்குது, ஆனால் நான் ஆரோக்கியமாக ஒரு சில விஷயங்கள்லேருந்து நான் விலகி இருக்க போகிறேன், நான் ஆரோக்கியமாக விலகி இருக்க போகிறேன், ஒரு நிம்மதி வேணும் அப்படிங்கிறத நான் முன்னாடி சொல்லியிருந்தேன். பட் பிரபஞ்சம் என்ன சொல்கிறாங்கன்னா, ஆமாம் அந்த நிம்மதியெல்லாம் உனக்கு இருக்குது, ஆனால் அது நிரந்தரமான நிம்மதி உனக்கு வேணும்னா உனக்கு எதெல்லாம் தேவை இல்லையோ அதெல்லாம் நீ வெட்டி விடு அப்படிங்கிறத சொல்கிறாங்க. கட் த கார்ட்ஸ். ஆனால் இது ஒரு அவர்கள் கொடுக்குற ஒரு எச்சரிக்கை மட்டும் இல்லாமல் அது ஒரு வகையான ஒரு ஆரோக்கியமான ஆசீர்வாதம் தான். இது ஒரு பொதுவான வாசிப்புங்க. நான் உங்களை அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். இது கோவின் ப்ளூ டேராட். வணக்கம். நீங்கள் 4/13/22/31 தேதியில் பிறந்தவர்கள். தேதி நீங்கள் எந்த தேதியில் பிறந்தீங்களோ அந்த வீடியோவை கிளிக் பண்ணி பாருங்கள். இது குரூப் எல்லாம் கிடையாது. டெரா செய்திகளை ஷஃபல் பண்ணி எடுக்க போகிறோம், ஆரக்கிள் செய்திகளை ஷஃபல் பண்ணி எடுக்க போகிறோம். ஞாபகத்தில் வச்சுக்கோங்க, இது ஒரு பொதுவான வாசிப்பு. 4/13/22/31 தேதியில் பிறந்தவர்களுக்கு டெரா செய்திகள் என்ன? 4/13/22 and 31 இந்த தேதிகளில் பிறந்தவர்களுக்கு என்ன செய்தி சொல்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். 2 செய்திகள் உங்களுக்கு வந்திருக்கிறாங்க. முதல் செய்தி உங்களுக்கு லவர்ஸ் வந்திருக்கு. லவர்ஸ் அப்படின்னாலே என்ன அப்படின்னா, அப்போ உங்களுக்கு ஏதேனும் வரன் தேடுறீங்க, நிச்சயம் பண்ண போகிறீங்க, கல்யாணம் பண்ண போகிறீங்க, ஒருத்தவங்க கிட்ட உங்களுடைய அன்பு காதலை சொல்ல போகிறீங்க அப்படின்னாலும் இது அனைத்தும் கைகூடும். இது ஒன்று. லவர்ஸ் அப்படிங்கிறது நீங்கள் இப்போ இன்னொருத்தவங்களோட சேர்ந்து தொழில் பண்ண போகிறீங்க. ஆமாங்க, நான் இவங்களோட சேர்ந்து ஒரு பார்ட்னர்ஷிப்பில் இறங்க போகிறேன், அல்லது நீங்கள் ஏற்கனவே கூட்டணியாக ஒரு தொழில் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னாலும் அனைவரும் உங்களோட சேர்ந்து ஒத்துழைப்பும் ஒற்றுமையும் இங்கு நிகழும் அப்படிங்கிறது த லவர்ஸ் கார்ட் சொல்கிறாங்க. இரண்டாவது செய்தி நம்ம பார்த்துருவோம். உங்களுக்கு 9 ஆஃப் பென்டிகல்ஸ். வாவ், 9 ஆஃப் பென்டிகல்ஸ் அப்படிங்கிறது இண்டிபெண்டன்ஸ். யாரோட உதவியும் இல்லாமல் நீங்கள் தான் ஒரு லீடராக இருந்து மற்றவர்களை வழி நடத்துறது மட்டும் இல்லாமல் இது அனைத்தும் பூர்த்தி ஆகுது. நான் முன்னாடி ஒரு செய்தி சொல்லியிருந்தேன் இல்லையா, நீங்கள் ஒரு கூட்டணியாக செய்ய போகிறீங்க அல்லது கூட்டணியில் இருந்து அதில் ஒரு வெற்றி ஒற்றுமை நிகழும் அப்படிங்கிறதும் 9 ஆஃப் பென்டிகல்ஸ் அப்படிங்கிறதும் நீங்கள் தான் அதுக்கு தலைவனாக இருந்திருப்பீங்க. தட்ஸ் த 9 ஆஃப் பென்டிகல்ஸ். நீங்கள் தான் லீடராக இருந்திருப்பீங்க. மற்றவர்கள் நீங்கள் சொல்கிறத கேட்டு இதை நல்லபடியாக கொண்டுட்டு போனதுனால
இங்கே பெரிய லாபத்தை பார்க்க போகிறீங்க. 9 ஆஃப் பென்டக்கிள்ஸ் வந்து லாபம் மற்றும் அல்ல, வெற்றி. ஒரே வார்த்தையில் சொல்லணும்னா சக்ஸஸ் அப்படிங்கிறது சொல்கிறாங்க. ரொம்ப அழகான ஒரு செய்தி. ஒற்றுமை நிகழப்போகுது. ஏதேனும் வரன் தேறீங்க, நிச்சயம் பண்ண போகிறீங்க, அல்லது கல்யாண செய்தி ஒன்று பேச போகிறீங்க, அல்லது நீங்கள் ஒருத்தவங்க கிட்ட அன்பு காதலை சொல்ல போகிறீங்க அப்படின்னாலும் அதுவும் கைகூடும். தொழில் ரீதியாக, உத்தியோக ரீதியாக கூட்டணியாக செஞ்சுக்கிட்டு இருந்தது, நீங்கள் தான் தலைமை பொறுப்பில் இருந்து அதை லீட் பண்ணிக்கிட்டு வரீங்க. அவர்களும் உங்களோட சேர்ந்து ஒற்றுமையாக இருந்து இது மிகப்பெரிய லாபமும் வெற்றியும் தரக்கூடியதாக ஒரு செய்தி. வாழ்த்துக்கள். கடைசியாக ஆரக்கல் செய்தியை நம்ம எடுத்துருவோம். 4, 13 and 22, 31 இந்த தேதிகளில் பிறந்தவர்களுக்கு என்ன செய்தி? 4, 13, 22, 31 தேதிகளில் பிறந்தவர்களுக்கு என்ன செய்தி? இவங்க வந்திருக்கிறாங்க, நம்ம பார்ப்போம் இவங்க என்ன சொல்கிறாங்கன்னு. ரூவின்ஸ் அப்படிங்கிறது என்னவோ நீங்கள் எல்லாமே நல்லபடியாக செஞ்சு கொண்டுட்டு வந்தீங்க, எல்லாமே நல்லபடியாக உருவாக்கி கொண்டுட்டு வந்ததை கவனமாக இருந்துக்க. ஏன்னா ரூவின்ஸ் அப்படிங்கிறது நம்மளுடைய செயல் மூலமாகவோ வார்த்தைகள் மூலமாகவோ அனைத்தும் இடிஞ்சு விழுவதற்கான வாய்ப்புகள் இங்கே இருக்குது. அது என்ன வேணாலும் இருக்கலாம். இப்போ நீங்கள் நிச்சயம் பண்ண போகிறீங்க, அங்கே போய் தேவையில்லாததை போய் பேசி அதை கெடுத்துறதும், நிச்சயம் பண்ண போகிறீங்க அங்கேயும் எதையும் போய் தேவையில்லாததை பேசி அதையும் நீங்கள் அந்த நிச்சயத்தை கெடுக்கிறதும் என்ன வேணாலும் நடக்கலாம். ஆனால் நம்ம இங்கே ஒரு சிவப்பு நிலாவை பார்க்குறோம் பார்த்தீங்களா? கவனம். நல்ல நேரம்னு ஒன்று இருக்குது. இதெல்லாம் கொஞ்சம் நீங்கள் நம்பிக்கை இருக்கோ இல்லையோ, ஆனால் அந்த மாதிரி நல்ல நேரங்களில் சில விஷயங்களில் செய்கிறதும், இது நேரம் நல்லா இல்லை அப்படின்னா அதை கொஞ்சம் தள்ளி வைக்கிறதும் நல்லது அப்படிங்கிறது த ரூவின்ஸ் சொல்கிறாங்க. இது வந்து கிட்டத்தட்ட உங்களுக்கு ஒரு எச்சரிக்கை தான். அதே மாதிரி லாபங்கள் பார்க்குறீங்க, வெற்றி அடைகிறீங்கன்னா உங்களுக்கு வேண்டியதை எடுத்து வச்சுக்கிட்டு அதை நீங்கள் கவனமாக வச்சுக்கிறது நல்லது. அல்லது எனக்கெல்லாம் கிடச்சிட்டு தெரியுமா, நான் வெற்றி அடைஞ்சிட்டேன் தெரியுமா அப்படின்னு ரொம்ப தலகணத்தோடு இருந்தீங்கன்னா இவ்வளோ தூரம் சாதித்தது அனைத்தும் வீணாகி போயிடும். கவனம். இது வந்து ஒரு எச்சரிக்கையாக தான் சொல்கிறாங்க. சரிங்க, நல்லது. கடைசியாக நம்ம வந்து உங்களுக்கு பிரபஞ்சம் செய்தி கேட்போம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு. 4, 13, 22 and 31 இந்த தேதிகளில் பிறந்தவர்களுக்கு பிரபஞ்சம் என்ன செய்தி சொல்கிறாங்க, தேவதைகள் என்ன செய்தி சொல்கிறாங்க? 4, 13, 22, 31 தேதிகளில் பிறந்தவர்களுக்கு என்ன செய்தி சொல்கிறாங்க? உங்களுக்கு இங்கே ஒரு செய்தி வந்திருக்கிறாங்க. டேக் சார்ஜ் அண்ட் ஆக்ஷன். வாவ்! அப்போ டேக் சார்ஜ் அண்ட் ஆக்ஷன் அப்படிங்கிறதுக்கும் நான் முன்னாடி சொன்னேன் இல்லையா, நீங்கள் தான் தலைவனாக இருந்து மற்றவர்களை வழிநடத்திக்கிட்டு வரீங்க. ஸோ டேக் சார்ஜ். சோம்பலாக இருக்காதீங்க. இவ்வளோ தூரம் உருவாக்கிட்டீங்க, இன்னும் ஏன் அதிலேயே நினச்சி ஏதோ ஒரு விஷயத்த ஆசைப்படுறது, ஐயோ நான் இது செய்யணும்னு நினைக்கிறேன், நான் அது பண்ணணும்னு நினைக்கிறேன், அந்த மாதிரியான சிந்தனைகள் எல்லாம் கொஞ்சம் தள்ளி வச்சுட்டு என்ன நம்மளால் முடியுமோ அதில் கொஞ்சம் கவனம் செலுத்தி உங்களையும் ஆரோக்கியமான பாதையில் வழி நடத்திக்கிட்டோம், உங்களை நம்பி வந்தவர்களையும் ஆரோக்கியமான வழியில் வழி நடத்தி தலைவனாக கொண்டுட்டு போகிறது தான் சிறப்பானது அப்படிங்கிறது பிரபஞ்சமே உங்களுக்கு சொல்கிறாங்க. டேக் சார்ஜ் அண்ட் ஆக்ஷன் அப்படின்னு. ஏன்னா அதே சமயத்தில் இது ஒரு எச்சரிக்கை, கவனமாக இருந்துக்குங்க. இது ஒரு பொதுவான வாசிப்பு. நான் உங்களை அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். இது கோவின் ப்ளூ டேரோ. நீங்கள் 5ஆம் தேதி, 14ஆம் தேதி, 23ஆம் தேதிகள் பிறந்திருக்கிறீங்க. தேதிகளை வைத்து இந்த குரூப்பை கிளிக் பண்ணி பாருங்கள். இது வந்து குரூப் ரீடிங்லாம் இல்லை, உங்களுடைய பிறந்த தேதியை வைத்து நீங்கள் கிளிக் பண்ணி பாருங்கள். டெரோ செய்திகளை ஷஃபல் பண்ணி எடுக்க போகிறோம், அதன் பிறகு ஆரக்கல் செய்திகளை ஷஃபல் பண்ணி எடுக்க போகிறோம். ஞாபகத்தில் வச்சுட்டு பாருங்கள், இது ஒரு பொதுவான வாசிப்பு. சரி, நம்ம இவர்களை ஷஃபல் பண்ணி எடுப்போம். 5, 14, 23ஆம் தேதிகளில் பிறந்தவர்களுக்கு டெரோ என்ன செய்தி சொல்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். 5, 14 and 23 இந்த தேதிகளில் பிறந்தவர்களுக்கு என்ன செய்தி? முதல் செய்தியும் இரண்டாவது செய்தியும் ஒன்றா வராங்க. நம்ம அவர்களை எடுப்போம். முதல் செய்தி உங்களுக்கு தி சன். வாவ், சூரியனே வந்திருக்கிறாங்க. இதுக்கு மேலே என்ன சொல்கிறது? என்னுடைய பல வீடியோவில் நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், சூரியன் ஒருத்தவங்களுடைய வாசிப்பில் வருது, அதுவும் பொதுவான வாசிப்பில் உங்களுக்கு வந்திருக்கு. இது வந்து ஒரு மிகவும் 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 நேர்மறையான ஒரு வாசிப்பு, நேர்மறையான ஒரு சக்தி, எனர்ஜி, அ பாசிட்டிவ் எனர்ஜி. நீங்கள் இப்போ என்ன செய்கிறதா இருந்தாலும் தாராளமாக அதை செய்யுங்க, யோசித்து செய்யுங்க. மேக் ஷுர் யூ ஆர் ஃபோக்கஸ்ட்.
அப்படிங்கிறதையும் இங்கே சொல்கிறாங்க. ஒரு விஷயத்தை நீங்கள் ஆரம்பிக்கிறீங்கன்னா அதில் கவனமாக இருக்கிறதும் கவனம் செலுத்தி பண்ணுறதுமே சிறப்பானது. இது மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதம் உங்களுக்கு. இரண்டாவது செய்தியும் பார்த்துருவோம். 8 of Pentacles. இங்கே நிறைய அழகான பட்டாம்பூச்சிகளையும் நம்ம பார்க்குறோம். ரொம்ப அழகாக இருக்குது. சூரியன், பட்டாம்பூச்சி, 8 of Pentacles அப்படிங்கிறது வெற்றி. ஒரே செய்தியில் நான் சொல்லணும் அப்படின்னா வெற்றி தான். இரண்டு செய்திகளுமே உங்களுக்கு மிகப்பெரிய நேர்மறையான ஒரு செய்தி. 8 of Pentacles ஹார்ட் ஒர்க்கிங்காக இருப்பீங்க, விடாமுயற்சியோடு இருங்க. நான் முன்னாடி ஒரு செய்தி சொல்லியிருந்தேன் இல்லையா, ஒரு விஷயத்தை நீங்கள் செய்கிறீங்கன்னா அது கவனம் செலுத்தி செய்கிறது தான் மிகவும் ஆரோக்கியமானது, வெற்றி தரக்கூடியது. அண்ட் 8 of Pentacles லாபங்களும் உயரும், வெற்றி அங்கீகாரங்களும் உங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. வாழ்த்துக்கள். கடைசியாக ஆரக்கல் செய்திகளை நம்ம பார்த்துடலாம். 5, 14 and 23 தேதிகளில் பிறந்தவர்களுக்கு என்ன ஆரக்கல் செய்தி சொல்கிறாங்க. 5, 14, 23 தேதிகளில் பிறந்தவர்களுக்கு ஆரக்கல் செய்தி என்ன சொல்கிறாங்க. கடைசியாக பிரபஞ்சமும் உங்களுக்கு ஒரு செய்தி சொல்ல இருக்கிறாங்க. நம்ம அவர்களையும் ஷஃபல் பண்ணி எடுத்துருவோம். ட்ரீம். கனவு. ஆமாம், ரொம்ப பெரிய கனவு தான். நீங்கள் பார்த்தீங்கன்னா இது கனவு, இது சூரியன், இங்கே பட்டாம்பூச்சி அப்படின்னு பார்க்கும் பொழுது அப்போ ஏதோ நீங்கள் விருப்பப்பட்ட ஆமாங்க என்னுடைய நீண்ட நாள் கனவுங்க, இதை நடக்கணும், அது நடக்குமா அப்படிங்கிறது முதல் செய்தி. ஆமாம், ஏன்னா கனவு வைத்து தான் நான் இந்த செய்திகளை உங்களுக்கு சொல்கிறேன். அப்போ கனவு நீங்கள் காண்றீங்க, ஆமாங்க நான் ஒரு கனவு காண்டேன், நான் அந்த மாதிரி வெற்றி அடைஞ்சிருவேன், இல்லை என்னுடைய நீண்ட நாள் கனவு நான் இந்த மாதிரி ஒரு விஷயத்தை சாதிக்கணும்னு நினைக்கிறது, எனக்கு பாராட்டு கிடைக்குமாங்க அப்படிங்கிற ஒரு கனவாக இருந்தாலும் முதல் செய்தி. ஆமாம், இரண்டாவது செய்தி உங்களுக்கு வெற்றி அடைவீர்கள், பாராட்டுகள் கிடைக்கும். வாழ்த்துக்கள்ங்க. ரொம்ப அருமையான ஒரு வாசிப்பு. கடைசியாக பிரபஞ்சம் என்ன சொல்றாங்கன்னு பார்க்கலாம். பிரபஞ்சத்தின் செய்தி என்ன? 5, 14 and 23 இந்த தேதிகளில் பிறந்தவர்களுக்கு, 5, 14, 23 தேதிகளில் பிறந்தவர்களுக்கு என்ன செய்தி பிரபஞ்சம் சொல்ல இருக்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்க நம்ம இவங்களை எடுக்கிறோம். சில பேருக்கு இது ஒரு எச்சரிக்கையாக கூட இருக்கலாம். பார்ப்போம் என்ன சொல்கிறாங்க. டேக் அ ஸ்டெப் பேக். அதே தான், ஏன் தெரியல, அவங்க அப்படி தான் சொன்னாங்க, இது ஒரு எச்சரிக்கையான செய்தியாக கூட இருக்கும் அப்படின்னு. டேக் அ ஸ்டெப் பேக். எல்லாமே நல்லபடியாக போயிட்டு இருக்கு, கனவு நினைவாகுது, வெற்றி அடைகிறீர்கள் அப்படின்னாலும் டேக் அ ஸ்டெப் பேக் அப்படிங்கிறது ஒரு எச்சரிக்கை தான். எல்லாமே நடக்குதுன்னு அலட்சியப்படுத்திடாதீங்க. யாராவது உங்ககிட்ட ஏதாவது சொல்கிறாங்க, அல்லது நீங்கள் அவசரப்பட்டு போய் ஒரு முடிவை சொல்லணும், ஒரு முடிவை எடுக்கிறீங்க, என்ன இருந்தாலும் சரிங்க, ஒரு அடி பின்னாடி யோசிச்சு பாருங்க. சொல்ல போகிற செய்தி சரியா, கிடைக்க போகிறது நமக்கா, அதில் பாராட்டு கிடைக்குமா, இது நமக்கு ஆரோக்கியமானதா அப்படிங்கிறத ஒரு அடி பின்னாடி யோசித்து முடிவுகளை எடுக்கிறதே நல்லது. அது என்ன வேணாலும் இருக்கலாம். நான் முன்னாடி சொன்னேன் இல்லையா, ஆமாங்க என்னுடைய கனவு, நான் இதை ஆரம்பிக்கணும்னு இருக்கேன், இது நடக்குமா, அமையுமானா நல்லபடியாக அமையும். பட் டேக் அ ஸ்டெப் பேக். இட்ஸ் ஆல் அபவுட் திங்க். யோசித்து எது இருந்தாலும் நீ செய், அவசரப்பற்றாத அப்படிங்கிறது தான் இந்த செய்தி. டேக் அ ஸ்டெப் பேக். இது ஒரு பொதுவான வாசிப்புங்க. நான் உங்களை அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். இது கோவின் ப்ளூ டெராட். வணக்கம். நீங்கள் தேதி 6, 15, 24 தேதிகளில் பிறந்தவர்கள். இது குரூப்பெல்லாம் இல்லை, உங்கள் பிறந்த தேதியை வைத்து நீங்கள் இந்த வீடியோவை கிளிக் பண்ணி பாருங்கள். டெரா செய்திகளை ஷஃபல் பண்ணி எடுக்க போகிறோம், அதன் பிறகு ஆரக்கல் செய்திகளையும் எடுக்க போகிறோம். ஞாபகத்தில் வச்சுக்கோங்க, இது ஒரு பொதுவான வாசிப்பு. சரி, தேதி 6ஆம் தேதி, 15ஆம் தேதி, 24ஆம் தேதிகளில் பிறந்தவர்களுக்கு டெரா என்ன சொல்ல இருக்கிறாங்க. இவர்களுக்கு 6, 15 and 24 டேட்ஸில் பிறந்தவர்களுக்கு டெரா என்ன செய்தி சொல்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். முதல் செய்தியும் வந்திருக்கிறாங்க. இரண்டாவது செய்தி உங்களுக்கு முதல் செய்தி 6 of Wands. அடேங்கப்பா, எடுத்தோன்னே உங்களுக்கு வெற்றி தான். ஆனால் இந்த வெற்றி எப்படி இருக்குன்னா, நீங்களா ஆசைப்பட்டது. ஆமாங்க, நானாக ஆசைப்பட்டதுங்க. நான் ஆரம்பித்தேன், அப்படியே பொறுமையாக போனேன், விக்டரி, சக்ஸஸ். ஆனால் அதே சமயத்தில் சில பேருக்கு அங்கீகாரம் கிடைக்கிது, ப்ரொமோஷன் அப்படிங்கிறதையும் இங்கே சொல்கிறாங்க. ஆனால் இதில் மறைமுகமான ஒரு செய்தி என்னென்னா, ஒரு வார்னிங், ஒரு எச்சரிக்கை கொடுக்கப்படுது. என்னென்னா, எல்லாம் அமைஞ்சிருச்சுன்னு கொஞ்சம் தலகணம் தேவையில்லை, கொஞ்சம் பொறுமையாக இரு, எல்லாம் நான் அப்படின்னு சொல்லிக்காத, அதில் மட்டும் கொஞ்சம் பணிவாக இரு, நன்றியோடு இரு அப்படிங்கிறதும் 6 of Wands சொல்கிறாங்க. ஸோ மிகவும் நேர்மறையான ஒரு செய்தியும் இங்கே சொல்லியிருக்கிறாங்க உங்களுக்கு.
ரெண்டாவது செய்தி ஜஸ்டிஸ். ஜஸ்டிஸ் அப்படிங்கிறது அப்போ ஏதேனும் கோர்ட் சம்பந்தமான விஷயங்கள். கோர்ட்டில் நீங்கள் ஏதாவது ஒரு அதே தான் கோர்ட்டில் கேசஸ் ஏதாவது இருக்குன்னா உங்களுக்கு சாதகமாகவே அது வெற்றிகரமாகவே அமையும். ஏதேனும் விட்டு கொடுத்து போகலாம், இன்னொரு வாய்ப்பு கொடுக்கலாமே, என்ன ஆயிர போகுது அப்படின்னு நினச்சி நீங்கள் அந்த வாய்ப்பை கொடுக்கறதா இருந்தாலும் கூட அதுவும் உங்களுக்கு வெற்றிகரமாகவே அமையும். நீங்கள் நிறைய நல்லது பண்ணியிருக்கீங்க, புண்ணியம் தர்மம் பண்ணியிருக்கீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு வர வேண்டியது இனிமேலும் உங்களுக்கு அனைத்தும் கைகூடும் அப்படிங்கிறது ஒரு அருமையான வாசிப்பு. வாழ்த்துக்கள். கடைசியாக ஆரக்கல் செய்தி நம்ம ஷஃபிள் பண்ணி எடுத்துடலாம். 6-15-24 தேதிகளில் பிறந்தவர்களுக்கு ஆரக்கல் செய்திகள் மூலமாக என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாங்க. இவங்க வராங்க. கடைசியாக உங்களுக்கு பிரபஞ்சம் ஒரு செய்தி சொல்ல இருக்கிறாங்க. மிஸ்டேக்கன் ஐடென்டிட்டி. மிஸ்டேக்கன் ஐடென்டிட்டி அப்படிங்கிறது இது ஏதோ ஒரு எச்சரிக்கை மாதிரி தான் இங்கேயும் சொல்கிற மாதிரி இருக்குது. நீங்கள் நல்லா கவனிச்சிங்கன்னா அவங்க கையில் ஒரு தராசு இருக்குது. இங்கேயும் மிஸ்டேக்கன் ஐடென்டிட்டி. இது டெராட்டுக்கு சம்மந்தம் இல்லாத ஒரு செய்தியாகத்தான் இங்கே சொல்கிறாங்க. அதையும் நான் உண்மையை சொல்லிடுறேன். ஸோ மிஸ்டேக்கன் ஐடென்டிட்டி, நம்பி போய் எதையும் சொல்லிடாதீங்க, கவனம் அப்படிங்கிறது ஒரு செய்தி. மிஸ்டேக்கன் ஐடென்டிட்டி. நான் இவங்களை ரொம்ப நம்பினேன், நம்பி தான் என் பணத்தை கொடுத்தேன், நம்பி தான் என்னுடைய ரகசியத்தை சொன்னேன், நம்பி தான் என் வாழ்க்கை நான் சேர்ந்து வாழலாம் அப்படின்னு நினச்சேன். ஆனால் பின்னாடி அது ஒரு பெரிய தவறுதலாக போயிடுச்சு, பெரிய பிரச்சனையில் போயிடுச்சு. ஒருவேளை அதனால தான் இந்த ஜஸ்டிஸ், ஒருவேளை அதனால தான் நீங்கள் கோர்ட் கேஸ் போட்டு உங்களுக்கு வர வேண்டியது என்னவோ அது உங்கள் கைக்கு வந்திருக்கு, உங்களுக்கு சேர வேண்டியது என்னவோ அது உங்களுக்கு சேர்ந்திருக்கு. அது மிகப்பெரிய ஒரு வெற்றிகரமாகவே உங்களுக்கு அமையும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஸோ மிஸ்டேக்கன் ஐடென்டிட்டிங்கிறது 2 செய்திகள். ஒன்று, யாரையும் நம்பி எதையும் சொல்லிடாதீங்க. ஒன்று, ஏன்னா நீங்கள் நினச்சிட்டு இருப்பீங்க அவங்க நல்லவங்கன்னு, ஆனால் கிடையாது, கவனம். 2வது, முன்னாடி ஆமாங்க நம்பி தாங்க என் வாழ்க்கையே கொடுத்தேன், பணத்தை கொடுத்தேன், இடத்த கொடுத்தேன், வீட்டை கொடுத்தேன், கடைசியில் அது ரொம்ப பெரிய எனக்கு துரோகமாக ஆயிடுச்சு அப்படிங்கிறனால தான் அந்த கோர்ட் கேஸ். நியாயப்படி உங்களுக்கு என்ன வர வேண்டியதோ அது உங்களுக்கு வரும், உங்களுக்குவே அது சாதகமாகவும் அமையும், அது வெற்றிகரமாகவே அமையும் அப்படிங்கிறது தான் இந்த 3 செய்திகளும் சொல்கிறாங்க. கடைசியாக பிரபஞ்சமும் என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம். பிரபஞ்சத்தின் செய்தி என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். 6-15-24 தேதிகளில் பிறந்தவர்களுக்கு என்ன செய்தி சொல்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்த்து கேட்போம். 6-15-24 டேட்ஸில் பிறந்தவர்களுக்கு பிரபஞ்சம் ஒரு செய்தி கொடுத்துருக்குறாங்க, பார்க்கலாங்க. ஒரு செய்தி, ஹீலிங் எனர்ஜி. வாவ், உண்மையில் சொல்கிறேன். அப்போது இவர்கள் நால்வருமே ஒரு சிங்க்ரோனைஸ் செய்தி தான். ஆமாங்க, நான் ஏமாந்து எண்ணெயை கொடுத்தேன், வீட்டை கொடுத்தேன், பணத்தை கொடுத்தேன் அப்படிங்கிறது ஏமாந்து போயிட்டீங்க. ஆனால் ஜஸ்டிஸ் அப்படிங்கிறது ஒரு கோர்ட் கேஸ் எதுவும் நடந்திருக்கு. அப்படி கோர்ட் கேஸ் இல்லைன்னா ஏதோ சண்டை போட்டு இழுபறியாக இருந்திருக்கும், நியாயப்படி உங்களுக்கு அது கைக்கு வரப்போது, வெற்றி அடைகிறீர்கள் அப்படிங்கிறது. அப்போ பாதிக்கப்பட்ட ஏதேனும் சில விஷயங்கள் அப்படிங்கிறதும் ஹீலிங் எனர்ஜி. பிரபஞ்சமே அந்த சக்தி உங்களுக்கு கொடுக்கப்படுது. என்ன இருந்தாலும் சரி, நீ அதிலிருந்து குணமடைந்து வந்துடுவ, கவலைப்படாத அப்படிங்கிறதும், நீ தான் வெற்றி அடைய போகிற டெஃபினெட்லி. ஏன்னா முதல் செய்தியே உங்களுக்கு 6 அண்ட் உங்களுடைய நம்பரும் 6, 15 and 24 அண்ட் உங்களுக்கு வந்திருக்கிறதும் 6 அப்படிங்கிறதும் கண்டிப்பாக இது பொருந்தவர்களுக்கு கண்டிப்பாகவே இது பொருந்தும். அதனால மனம் உடைந்து போயிடாதீங்க, எது இருந்தாலும் குணமடைந்து வாருங்கள். பிரபஞ்சமே அந்த சக்தி உங்களுக்கு கொடுக்கிறார்கள். வாழ்த்துக்கள். இது ஒரு பொதுவான வாசிப்பு. நான் உங்களை அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். இது கோவின் ப்ளூ டெராட். வணக்கம். நீங்கள் 7, 16, 25 தேதிகளில் பிறந்தவர்கள். இது குரூப்லாம் இல்லைங்க, நீங்கள் உங்கள் பிறந்த தேதியை வைத்து நீங்கள் இந்த வீடியோவை கிளிக் பண்ணி பாருங்கள். டெரா செய்திகள் இருக்கிறாங்க, ஆரக்கல் செய்திகளும் காத்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஞாபகத்தில் வச்சுக்கோங்க, இது ஒரு பொதுவான வாசிப்பு. சரி, டெரா செய்திகளை நம்ம ஷஃபிள் பண்ணி எடுத்துருவோம். 7ஆம் தேதி, 16ஆம் தேதி, 25ஆம் தேதிகளில் பிறந்தவர்களுக்கு டெரா என்ன செய்தி சொல்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம கேட்கலாம். 7, 16 and 25 டேட்ஸில் பிறந்தவர்களுக்கு என்ன செய்தி சொல்கிறாங்க அப்படிங்கிறது வந்திருக்கிறாங்க. 2 செய்திகளும் வந்திருக்கிறாங்க. உங்களுக்கு முதல் செய்தி 6 of Swords. ஏதோ ஒரு விஷயத்துலேருந்து விலகி அமைதியாக போயிட்டீங்க. போதுங்க, என்ன பாடோ என்னவோ பிரச்சனையோ எதுவாக இருந்தாலும் நான் அதிலிருந்து விலகி போயிட்டேன்
அப்படிங்கிறது ஒரு செய்தி. இரண்டாவது, சில பேர் வீடு மாறி இருக்கீங்க. புது வீடாக இருக்கலாம், இருக்கிற வீட்டையே திருப்பி புதுப்பிக்கிறது, அந்த மாதிரி ஒரு செய்தி. மூன்றாவது, நீங்கள் வேறு ஒரு ஊருக்கு போகிறதாக ஒரு திட்டம் இங்கே இருக்குது. ஆனால் சில பேர் வேறொரு ஊருக்கு போயிட்டீங்க அப்படிங்கிறது தான் இந்த செய்தி. ஆனால் என்ன இருந்தாலும் சரி, இது ரொம்ப அமைதியாகவே நடக்குது, அமைதியாகவும் நடக்கும் அப்படிங்கிறதையும் சொல்கிறாங்க. சாந்தம் அப்படிங்கிறது சொல்லுது 6 of Swords. இரண்டாவது செய்தி, வாவ், ஏஸ் ஆஃப் ஸ்வார்ட்ஸ். முதல் செய்தி உங்களுக்கு கத்தி அமைதியாக நீங்க போனாலும், ஆனா ஏஸ் ஆஃப் ஸ்வார்ட்ஸ் அப்படிங்கிறது ஒரு அழகான தொடக்கம். ஆனா அந்த தொடக்கம் எப்படின்னா ஒரு கிளாரிட்டியோட அது பிறக்குது. கிளாரிட்டி அப்படிங்கிறது புகை மூட்டமாக இருந்த புத்தி, மனசு, பிரச்சனை நிகழ்ந்த சூழ்நிலைகள், இதிலிருந்து தான் நீங்கள் விலகி போகிறீங்க. அங்கிட்டு உங்களுக்கு கிளாரிட்டி இருக்குது, ஐடியாஸ் இருக்குது, புது ஆரம்பம், புது அத்தியாயம். பட் ஏஸ் அப்படின்னு சொல்லும் பொழுது அழகான ஒரு ஆசீர்வாதம் தாங்க இது உங்களுக்கு கிடச்சிருக்கு. ஏன்னா ஏஸ் ஆஃப் ஸ்வார்ட்ஸ் அப்படிங்கிறது அதே தான். ஏதாவது உங்களுடைய மனசில் கொஞ்சம் கஷ்டம், ஆமாங்க போதுங்க, போராட்டம் போதும், நிம்மதி இல்லாத கொஞ்ச நாள் இருந்தேங்க, நிம்மதி இல்லை, அப்போ பார்த்தாலும் சண்டை சச்சரவுன்னு பிரச்சனையாக இருந்துச்சு, அது என்னை விட்டு விலகி போகிற மாதிரி தெரியல, நான் அதை விட்டு விலகி போகிறேன் அப்படிங்கிறது தான். நீங்கள் விலகி சாந்தமாக போயிட்டீங்க. ஆனால் அங்கிட்டு உங்களுக்கு எல்லாமே ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதமாகவே அமையுது. நிறைய கிளாரிட்டி பிறக்கும் உங்களுக்கு. நிறைய கிளாரிட்டின்னா அப்போ தான் உங்களுக்கு சில விஷயங்களே புரிய வரும். எதனால அதெல்லாம் எனக்கு நடந்தது, ஏன் எனக்கு அந்த மாதிரி சம்பவங்கள்லாம் அமைஞ்சது அப்படிங்கிறது உங்களுக்கு புரிய வரும். ஒன்று. இரண்டாவது, குழப்பமாக இருந்த புகைமூட்டமாக இருந்த மனசு புத்தியெல்லாம் தெளிவு அடையும். ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதம் தான் உங்களுக்கு இங்கே அமையுது. இட்ஸ் நியூ பிகினிங் அப்படிங்கிறது ஒரு மறைமுகமான செய்தி. வாழ்த்துக்கள். கடைசியாக ஆரக்கிளையும் கேட்டுருவோம். 7, 16 and 25 டேட்ஸில் பிறந்தவர்களுக்கு, 7, 16, 25 தேதிகளில் பிறந்தவர்களுக்கு என்ன ஆரக்கிள் செய்தி சொல்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். இவங்க வராங்க, ஒரு செய்தி பார்க்கலாங்க. அதன் பிறகு பிரபஞ்சம் ஒரு செய்தியை சொல்ல இருக்கிறாங்க. உங்களுக்கு ட்ரஸ்ட், அதே தான். அப்போ இந்த முறை நீங்கள் நம்பலாம், பிரபஞ்சத்தை நம்பலாம். நீங்கள் எடுத்த அந்த முடிவை நம்பி நீங்கள் எது இருந்தாலும் முன்னோக்கி எடுத்து வைக்கலாம் அப்படிங்கிறது தான் இந்த செய்தி இங்கே சொல்கிறாங்க. ட்ரஸ்ட் த யூனிவர்ஸ், ட்ரஸ்ட் வாட் யுவர் டிசிஷன்ஸ் வர். நீங்கள் என்ன முடிவுகளை எடுத்தீங்களோ அதை எடுத்து முன்னோக்கி போங்க, அனைத்தும் கைகூடும். வாழ்த்துக்கள். கடைசியாக பிரபஞ்சமும் என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம். 7, 16, 25 தேதிகளில் பிறந்தவர்களுக்கு பிரபஞ்சத்தின் செய்தி என்ன? ஒரு செய்தி வந்திருக்கிறாங்க, நம்ம பார்ப்போம் அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னு. ஆஸ்க் அண்ட் ரிசீவ். கடவுளே, தனியாக போகிறீங்க, அமைதியாக போகிறீங்க, நீங்களே அதுலேருந்து விலகி போகிறீங்கன்னா பிரபஞ்சம் என்ன சொல்கிறாங்கன்னா, கேளு, உனக்கு என்ன வேணும்னு கேளு, நான் தரேன் அப்படிங்கிறாங்க. அதே சமயத்தில் உங்களுக்கு ட்ரஸ்ட் த யூனிவர்ஸ், ட்ரஸ்ட் த டிசிஷன்ஸ் தட் யூ டேக் அண்ட் ட்ரஸ்ட் த நியூ பிகினிங்ஸ். நீங்கள் எடுத்த முடிவுகளை நம்புங்க, புது தொடக்கங்களை நம்புங்க, பிரபஞ்சத்தை கேளுங்க, அவர்கள் உங்களுக்கு கொடுப்பார்கள். அனைத்தும் நேர்மறையாகவும் நம்பிக்கையூட்டும் செய்தியாகவே அமையுது உங்களுக்கு. வாழ்த்துக்கள். இது ஒரு பொதுவான வாசிப்பு. நான் உங்களை அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி. வணக்கம், இது கோவின் ப்ளூ டெராட். வணக்கம். நீங்கள் 8, 17, 26 தேதிகளில் பிறந்தவர்கள். பிறந்த தேதியை வைத்து நீங்கள் கிளிக் பண்ணி பாருங்கள். இது குரூப்ஸ் எல்லாம் கிடையாது, இங்கே டெரா இருக்கிறாங்க. அதன் பிறகு ஆரக்கிள் செய்திகளை ஷஃபல் பண்ணி எடுக்க போகிறோம். ஞாபகத்தில் வச்சுக்கோங்க, இது ஒரு பொதுவான வாசிப்பு. சரிங்க, இங்கே நம்ம ஷஃபல் பண்ணி எடுப்போம். 8ஆம் தேதி, 17ஆம் தேதி, 26ஆம் தேதிகளில் பிறந்தவர்களுக்கு டெரா என்ன செய்தி சொல்கிறாங்க? 8, 17, 26ஆம் தேதிகளில் பிறந்தவர்களுக்கு டெரா என்ன செய்தி சொல்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். உங்களுக்கு 2 செய்திகள் வந்திருக்கிறாங்க. முதல் செய்தி, வாவ், தி எம்ப்ரஸ். அப்போ தி எம்ப்ரஸ் அப்படின்னு சொல்லும் பொழுது, சாரி, நான் ரொம்ப எக்ஸைட்டட் ஆகிட்டேன். தி எம்ப்ரஸ் தான், வாவ், சாரி. தி எம்ப்ரஸ் அப்படின்னு சொல்லும் பொழுது அபாண்டன்ட். அபாண்டன்ஸ் அப்படின்னா மிகுதியாக இருக்க போகுது. அது என்ன வேணாலும் இருக்கலாம். ஆமாங்க, மனசுக்கு இப்போதாங்க ஒரு திருப்தி இருக்குது, இப்போதாங்க ஒரு நல்ல விஷயம் நடந்திருக்கு என் வாழ்க்கையில், அது ஒரு நிறைவு தருது, அந்த மாதிரி ஒரு செய்தி. இரண்டாவது, இந்த மாசமாக இருக்க போகிறீங்க, ப்ரெக்னன்சி சம்மந்தமான சில திட்டங்கள் போட்டுட்ருக்கீங்க, நல்ல மருத்துவரை போய் பார்க்குறீங்கன்னா நல்ல செய்தியும் உங்களுக்கு இங்கே அமையுது. அதுதான் இந்த எம்ப்ரஸோ. அது மட்டும் இல்லாமல் சில பேர் கொஞ்சம் மந்த நிலையில் இருந்திருப்பீங்க, ரொம்ப
எப்படி சொல்கிறது, ஏதாவது ஒரு ஏதோ ஒரு விஷயம் நடந்திருக்கு, ஆனால் நீங்களே ரொம்ப லோவாக ஃபீல் பண்ணுறீங்க, மந்தமாக இருந்தீங்க அப்படின்னாலும் தி எம்ப்ரஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, மறுபடியும் இன்னும் ஒரு வாய்ப்பு இங்கே தரப்படுது. ஆனால் அது ரொம்ப ஆரோக்கியமானது. பிகாஸ் தி எம்ப்ரஸ் வந்து நல்ல ஒரு ஒரு தெய்வீக சக்தி. அதுதான் தி எம்ப்ரஸ். ஸோ அது மறுபடியும் உங்களுக்கு அந்த வாய்ப்பு தரப்படுது. ஸோ மந்த நிலையில் இருந்தவர்களுக்கு வெளிச்சத்தை நோக்கி வர்றதும், ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு, மறுபடியும் ஒரு ஒரு உயிர் உங்களுக்கு கொடுக்கப்படுறது, மறுபடியும் நீங்கள் பிறக்க இருக்கிறீங்க, அந்த மாதிரியான ஒரு சக்தி தான் இவங்க இங்கே சொல்கிறாங்க. நல்ல செய்தி. இரண்டாவது நம்ம பார்த்துருவோங்க, இங்கே 2 ஆஃப் கிறிஸ்டல்ஸ் வந்திருக்கிறாங்க, விச் இஸ் 2 ஆஃப் பென்டிகல்ஸ். அதே தான். அப்போ இதன் பிறகு நீங்கள் எதையும் சமாளிப்பீங்க, எல்லாத்தையும் நல்லா சமாளிக்க முடியும். ஒரே நேரத்தில் 2 வேலையும் உங்களால் செய்ய முடியும். முடியாதுன்னு இனிமேல் உங்ககிட்ட கிடையாது. அப்போ நான் முன்னாடி சொன்னது போல் ரொம்ப மந்தமாக இருந்தவங்க, இதிலேருந்து எனக்கு ஒரு விடுவு காலம் கிடைக்காதா அப்படிங்கிறது இப்போ தான் வெளிச்சத்தை நோக்கி வருவீங்க. அதே தான் நான் சொன்னேனுங்க, தி எம்ப்ரஸ் அப்படிங்கிறது ஒரு தெய்வீக சக்தி. அந்த சக்தி உங்களுக்கு கிடைக்கும் பொழுது மறுபடியும் பிறந்து வந்த மாதிரி நமக்கு தோணும். அப்போ நல்ல ஒரு செய்தியாகத்தான் இருக்குது. 2 ஆஃப் கிறிஸ்டல்ஸ் இஸ் ஆல் அபவுட் எதையும் சமாளிப்பீங்க, சமாளிச்சிடலாம், நம்மளால் முடியாததுன்னு எதுவுமே கிடையாது அப்படிங்கிறதையும் இங்கே சொல்கிறாங்க. எதையும் சமப்படுத்திப்பீங்க, எதையும் சமாதானமாகவும் உங்களால் போக முடியும், போயிடுவீங்க. என்னத்தை போய் அவங்கக்கிட்ட வாக்குவாதம் வச்சுக்கிட்டு நம்ம சமாதானமாக போயிடுவோமே அப்படிங்கிற மாதிரியான ஒரு செய்தி தான். ரொம்ப நல்லா இருக்குது, ஆரோக்கியமான ஒரு செய்தியாகவும் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. கடைசியாக ஆரக்கிள் செய்திகள் 8, 17, 26 தேதிகளில் பிறந்தவர்களுக்கு ஆரக்கிள் செய்திகள் மூலமாக என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். நம்ம இவங்களை எடுப்போம். முதல் செய்தி உங்களுக்கு அன்லைக்லி ஏர்லி. அதே தான். அப்போ பிரிந்து போனவர்கள் யாரேனும் வந்து உங்களை வந்து மறுபடியும் வந்து உங்களோட நட்பு கொள்ளலாம். இது வந்து காதல், கல்யாணம் அப்படிங்கிற மாதிரிலாம் இங்கே சொல்ல வரல. அன்லைக்லி ஏர்லி அப்படின்னா கொஞ்ச நாள் பழகிருப்பீங்க, ரொம்ப ரொம்ப அவங்கள பற்றி பெருசாக எதுவும் தெரிஞ்சிருக்காது, அவர்கள் உங்களை விட்டு பிரிஞ்சு போயிருப்பாங்க, அவங்க என்ன பண்ணுறாங்க நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு தெரியாது, ஆனால் திடீர்னு அவர்களுடைய சந்திப்பு இங்கே ஏற்படலாம் அப்படிங்கிறது ஒரு செய்தி. இரண்டாவது, எல்லாமே சமாளிச்சுக்கிட்டு வரீங்க, நல்லபடியாக வாழ்க்கையில் போய்கிட்டு இருக்கீங்க அப்படின்னாலும் உங்களுக்குன்னு தெரியாத ஒரு நபர் மூலமாக ஒரு நல்ல நட்பு இங்கே கிடைக்கும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அன்லைக்லி ஏர்லி. ஒன்று பெருசாக எனக்கு அவங்கள பற்றி தெரியாது, எனக்கும் அவங்களுக்கும் ஒன்றும் பெருசாக பொருத்தம் இல்லை, ஆனால் ஒரு நல்ல நட்பு எனக்கு கிடைச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரியான ஒரு செய்தி தான் உங்களுக்கு இங்கே வந்திருக்கு. நல்லதுங்க, ரொம்ப ஆரோக்கியமான ஒரு செய்தியாக உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. கடைசியாக பிரபஞ்சத்தை நம்ம கேட்டுருவோம். 8, 17, 26 தேதிகளில் பிறந்தவர்களுக்கு பிரபஞ்சம் என்ன செய்தி சொல்றாங்க, பிரபஞ்சம் என்ன செய்தி சொல்றாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். முதல் செய்தியை நம்ம எடுக்கிறோங்க, பார்ப்போம் அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னு. உங்களுக்கு பவர் அண்ட் இன்டென்ஷன். வாவ், பவர் அண்ட் இன்டென்ஷன். நான் இப்போ தான் சொல்லிக்கிட்டு இருந்தேன், தி எம்ப்ரஸ் வந்து ஒரு தெய்வீக சக்தி, அந்த சக்தி உங்களுக்கு கொடுக்கப்படுது. இங்கே உங்களுக்கு பவர் அண்ட் இன்டென்ஷன் அப்படிங்கிறதுக்கும் தி 2 ஆஃப் கிறிஸ்டல்ஸ் அப்படி 2 ஆஃப் பென்டகல்ஸ், எதையும் சமாளிப்பீங்க, உங்களால் இப்போ முடியாதுன்னு எதுவுமே கிடையாது. அண்ட் இங்கேயும் பவர் அண்ட் இன்டென்ஷன் சக்தி கொடுக்கப்படுது. அண்ட் இன்டென்ஷன்ஸும் வந்து உங்களுக்கு அப்படி தான் இருக்கும், என்னால் முடியும், என்னால் முடியாதுன்னு எதுவுமே கிடையாது, நான் எதையும் இப்போ சமாளிப்பேன், எதையும் என்னால் சமாதானமாக நான் போயிட முடியும், எதையும் என்னால் வந்து சமாளிக்க முடியும் அப்படிங்கிறது தான் இந்த பிரபஞ்சமும் உங்களுக்கு அந்த செய்தியை கொடுக்குறாங்க. அண்ட் அன்லைக்லி ஏர்லி அப்படிங்கிறது நீங்கள் முன்ன பின்ன தெரியாதவர்களை கூட உங்களுக்கு இப்போ ஒரு நல்ல நட்பு ஒன்று கிடைக்கும். அல்லது முன்னாடி நீங்கள் அவங்ககிட்ட பேசி கொஞ்சம் கொஞ்சம் பழகிருப்பீங்க, ஆனால் ரொம்ப தெரிஞ்சிருக்காது, 2 பேரும் அப்படி எப்படி பிரிஞ்சு போயிருப்பீங்க, திடீர்னு அவர்களுடைய சந்திப்பும் இங்கே நடக்கும் அப்படிங்கிறதும் ஒரு செய்தி. வாழ்த்துக்கள். இது ஒரு பொதுவான வாசிப்பு. நான் உங்களை அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். இது கோவின் ப்ளூ டேரோ. வணக்கம். நீங்கள் 9ஆம் தேதி, 18 தேதி, 27ஆம் தேதிகளில் பிறந்தவர்கள். இது வந்து குரூப்லாம் கிடையாதுங்க, உங்கள் பிறந்த தேதியை வைத்து நீங்கள் கிளிக் பண்ணி பாருங்கள். டெரோ செய்திகளை ஷஃபிள் பண்ணி எடுக்க போகிறோம், அதன் பிறகு ஆரக்கிள் செய்திகளை ஷஃபிள் பண்ணி எடுக்க போகிறோம். ஞாபகத்தில் வச்சுக்கோங்க, இது ஒரு பொதுவான வாசிப்பு. சரி, நம்ம டெரோவை ஷஃபிள் பண்ணி எடுப்போம். 9ஆம் தேதி, 18ஆம் தேதி, 27ஆம் தேதிகளில் பிறந்தவர்களுக்கு டெரோ என்ன செய்தி சொல்கிறாங்க?
9, 18 and 27 டேட்ஸில் பிறந்தவர்களுக்கு இங்கே என்ன செய்தி சொல்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். செய்திகள்லாம் வந்திருக்கிறாங்க. அதன் பிறகு ஆரக்கல் செய்தி நம்ம ஷஃபிள் பண்ணி எடுக்க போகிறோங்க. முதல் செய்தி உங்களுக்கு இந்த நைட் ஆஃப் ஸ்வார்ட்ஸ், கிங் ஆஃப் ஸ்வார்ட்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப நல்ல செய்தி தான். ரொம்ப ஃபோக்கஸ்டாக இருப்பீங்க. யாருக்கிட்ட எது பேசினாலும் லாஜிக்கலாக பேசுவீங்க. என்கிட்ட இனிமேல் யாரும் விளையாட முடியாது, என்கிட்ட எதுவும் வச்சுக்காத, அந்த மாதிரி இருக்கும் உங்களுடைய நடவடிக்கைகளும் உங்களுடைய பேச்சு. அண்ட் கிங் ஆஃப் ஸ்வார்ட்ஸ் அப்படிங்கிறது ஒரு நல்ல கம்யூனிகேட்டர். நீங்கள் நல்லா பேசுவீங்க, பேசுறதுல சாமர்த்தியமானவர்கள் நீங்கள். அதே மாதிரி தான் கிங் ஆஃப் ஸ்வார்ட்ஸும். இப்போ நீங்கள் யாருக்கிட்டையாவது பேச போறீங்க அப்படின்னாலும் சாமர்த்தியமாக பேசுவீங்க. மற்றவர்கள் உங்களை மதிக்கும்படியும் அந்த பேச்சு இருக்கும். உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் கிங் ஆஃப் ஸ்வார்ட்ஸ் அப்படின்னு சொல்லும் பொழுது லாஜிக்கலாக பேசுவீங்க. என்ன பேச போகிறோம் அப்படிங்கிறதுல கவனமாக பேசுவீங்க. யூ ஆர் ஆல்வேஸ் ஃபோக்கஸ்ட். இது ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு மெசேஜாக இருக்குது. 9, 18, 27 தேதிகளில் பிறந்தவர்களுக்கு அதான். மற்றவர்களுடைய பார்வையில் ராஜாவாக தெரிவிங்க, ராணியாக தெரிவிங்க. ரொம்ப பவர்ஃபுல், ரொம்ப சக்தி. ஏதோ உங்களுக்கு ஒரு பவர் இப்போ கிடச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் ஒரு செய்தி. கடைசியாக உங்களுக்கு இங்கே ஜட்ஜ்மெண்ட் அப்படின்னு வைத்து பார்க்கும் பொழுது நான் இதை கண்டிப்பாக கிளாரிஃபை பண்ணணும். ஆனால் நான் சொல்லிடுறேன், இவர்கள் இருவரையும் ஒப்பிட்டு நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, இப்போ உங்களுடைய பேச்சு ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும், நல்ல கவனமாக பேசுவீங்க, லாஜிக் அண்ட் ஃபோக்கஸ்டாக பேசுவீங்க. ஜட்ஜ்மெண்ட்டையும் கிங் ஆஃப் ஸ்வார்ட்ஸையும் வைத்து பார்க்கும் பொழுது யாரேனும் பிரிந்து போனவங்க உங்ககிட்ட பேச வராங்க அப்படின்னா அவர்கள் உங்ககிட்ட மன்னிப்பு தான் கேட்க வராங்க. நீங்கள் பெருசாக எடுத்தோன்னே அப்படியே கவுத்துற மாதிரி பேசிடாதீங்க. ஏன்னா உங்ககிட்ட இப்போ அந்த பவர் இருக்குது அப்படிங்கிறதுனால என்ன வேணும் போ அந்தண்ட அந்த மாதிரி ஒரு மாதிரியான ஒரு பேச்சு இங்கே நடக்க இருக்குது. கவனம். உத்தியோகத்தில் முன்னாடி ஒரு வேலையில் இருந்திருப்பீங்க, அந்த வேலையை விட்டு விலகி வந்திருப்பீங்க. இப்போ மறுபடியும் அந்த வேலைக்கு போனால் கிடைக்குமா அப்படிங்கிறதும், அல்லது என்னை திருப்பி கூப்பிடுவாங்களா, நான் அந்த வேலைக்கு எழுதி போட்டால் திருப்பி என்னை கூப்பிடுவாங்களா அப்படின்னா குறிப்பிட்டவர்களுக்கு மறுபடியும் கூப்பிடுவாங்க. கவனமாக பேசுங்க. பேச்சில் கவனம் வேணும். தலகணத்தோட பேசி கவுத்துறாதீங்க. உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ அந்த ஜட்ஜ்மெண்ட்டை மட்டும் நான் உங்களுக்கு கிளாரிஃபை பண்ணிடுறேன். 9ஆம் தேதி, 18ஆம் தேதி, 27ஆம் தேதிகளில் பிறந்தவர்களுக்கு இங்கே ஜட்ஜ்மெண்ட் வந்திருக்கிறாங்க. எதனால இந்த ஜட்ஜ்மெண்ட் வந்திருக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். உங்களுக்கு ஒரு செய்தி வந்திருக்கிறாங்க. இங்கே 9 ஆஃப் ஸ்வார்ட்ஸ் அதே தாங்க. அப்போ நான் சொன்னது போல தான். அப்போ நீங்கள் ஏதோ ஒரு விஷயத்த செய்யணும்னு நினைக்கிறதோ, விட்டு போனது திருப்பி நம்ம இந்த வேலைக்கு எழுதி போட்டால் இது கிடைக்குமா, கூப்பிடுவாங்களா, கண்டிப்பாக உங்களை கூப்பிட்றதும், உங்களுக்கு ஒரு அழைப்பு வர்றதும், இதெல்லாம் ஒரு செய்தி. பிரிந்து போனவர்கள் மறுபடியும் மன்னிப்பு கேட்குறதும், இது எல்லாம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பட் 9 ஆஃப் ஸ்வார்ட்ஸ் அப்படிங்கிறது கவனம். ஏன்னா மறுபடியும் நான் சொல்கிறேன், இதை நீங்களே உங்கள் வார்த்தையால் கவுத்துறாதீங்க, இழந்துடாதீங்க. உங்களை விட்டு பிரிஞ்சு போடுவாங்க. யாரோ ஒருத்தவங்க உங்களை நினச்சி இன்னும் வருத்தப்படுறாங்க. நம்ம இப்படி ஒரு தவறை பண்ணிட்டோமேன்னு வருத்தத்தில் இருக்கிறாங்க, ஒரு பயத்தில் இருக்கிறாங்க. மறுபடியும் போய் பேசுவாங்களா அப்படிங்கிறது ஒரு பயம். ஆனால் அந்த பயத்தோடு தான் மன்னிப்பு கேட்குறதும் உங்ககிட்ட மனமிட்டு பேசுகிறதாகவும் தெரியுது. உத்தியோக ரீதியாக எழுதி போடுறீங்க, அது புது உத்தியோகமாக இருக்கட்டும், இல்லை போன ஒரு வேலை திருப்பி எழுதி போடுறீங்க, கூப்பிட்றாங்க அப்படின்னாலும் கொஞ்சம் பயம் இருந்தாலும் தைரியமாக பேசுவீங்க. அதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஆனால் பேச்சில் கவனம் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ என்ன இருந்தாலும் சரி, there is a renewal. இன்னொரு வாய்ப்பு இங்கே தரப்படுது. ஆரோக்கியமாக அதை கொண்டுட்டு போகிறது உங்கள் கையில் தான் இருக்குது. ஆரக்கல் செய்தியை நம்ம ஷஃபிள் பண்ணி எடுத்துருவோம். 9, 18, 27ஆம் தேதிகளில் பிறந்தவர்களுக்கு இங்கே என்ன செய்தி சொல்கிறாங்க? ஆரக்கல் செய்திகள். முதல் செய்தி உங்களுக்கு wrench in the works. அதே தான். அப்போ ரொம்ப பிடிவாத குணம் தேவையில்லை.
அதில் கொஞ்சம் கவனம். பார்த்தீங்களா? நீங்களே பாருங்களேன். எல்லாமே ரொம்ப அழகான ஒற்றுமையான ஒரு செய்தி தான். பிடிவாத குணம் தேவையில்ல. கொஞ்சம் விட்டு குடுத்து போங்க. அவங்க என்ன பேசுறாங்களோ கொஞ்சம் கேளுங்க. ஏன்னா உங்களுக்கு இப்ப ஏதோ ஒரு பவர் இருக்கு. நீங்க வந்து இப்ப ராஜா மாரி ஃபீல் பண்றீங்க. ராணி மாரி ஃபீல் பண்றீங்க. எல்லாரும் என்னைய மதிக்கிறாங்க தெரியுமா? நான் எதுக்கு வந்து தலை குனிஞ்சு போணும்? எதுக்கு நான் பணிஞ்சு போணும்? ஆனா என்ன மாரி சூழ்நிலைக்கு அத பணிஞ்சு போணும் அப்படிங்கிறத நீங்க கொஞ்சம் பார்த்து பேசுனீங்கன்னா, இன்னும் மரியாதை உங்களுக்கு எப்படி சொல்றது? அம் அதிகரிக்கும் அப்படிங்கிறது இங்க ஒரு செய்தி. ஸோ ரெஞ்ச் இன் த ஒர்க்ஸ் அப்படிங்கிறது கொஞ்சம் விட்டு குடுத்து போங்க. பிடிவாதம் வேண்டாம், அழுத்தம் வேண்டாம் அப்படிங்கிறத இங்க சொல்றாங்க. இது ஒரு எச்சரிக்கையாகத்தான் இங்கேயும் சொல்றாங்க. சரி, கடைசியாக பிரபஞ்சமும் என்ன சொல்றாங்க அப்படிங்கிறத பார்த்துடலாங்க. பிரபஞ்சம் செய்தி 9, 18, 27 தேதிகளில் பிறந்தவர்களுக்கு இங்க என்ன செய்தி சொல்றாங்க பிரபஞ்சம் ஒரு செய்தி சொல்றாங்க. வந்திருக்கிறாங்க ஒரு செய்தி பார்ப்போங்க அவங்க என்ன சொல்றாங்க அப்படிங்கிறது. டூ த ஒர்க். அதே தான். உன் வேலை என்னவோ நீ அந்த வேலையை செய். உனக்கு வர வேண்டியது என்னவா இருந்தாலும் அதை ஆரோக்கியமா கையாளு. ஏன்னா டூ த ஒர்க்குக்கும் இப்போ நம்ம உத்தியோகத்தை பத்தி பேசுனதுக்கும் நல்ல ஒரு இங்கேயும் பாருங்க, ரெஞ்ச் டு இன் த ஒர்க்ஸ், இங்கேயும் டூ த ஒர்க். பிரபஞ்சமும் உங்களுக்கு அதை தான் சொல்றாங்க, ஆரக்கல் செய்திகளும் அதை தான் சொல்றாங்க. இரண்டுமே மஞ்சள் நிறம் உள்ள கார்டு உங்களுக்கு வந்திருக்கு. அப்படிங்கும் பொழுது கண்டிப்பா இது ஒரு எச்சரிக்கை தான். வேலை மட்டும் செஞ்சாலும் வந்து போற எந்த ஒரு செயலா இருந்தாலும் அதை ஆரோக்கியமாக கையாளு. அவசரப்பற்றாத, தலகணத்தை காட்டிடாத, பிடிவாதம் குணம் தேவையில்ல, டாமினேட்டிங்கா இருக்காத, நான் சொல்றது தான் சரி அப்படின்னு நிற்காத, கொஞ்சம் விட்டு கொடுத்து போ, செவி கொடுத்து கேளு, இன்னும் மரியாதை அதிகரிக்கும் அப்படிங்கிறத மறந்துடாத அப்படிங்கிறத சொல்றாங்க. இது ஒரு பொதுவான வாசிப்பு. நான் உங்களை அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.